Hello friends, welcome to Anni's kitchen. இன்னைக்கு நாம மெது வடைன்னு சொல்ற உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உளுந்து 1/4 கிலோ எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சு ஃபுல்லாக தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வடைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை வந்து ரொம்ப பொடி பண்ணிடாமல் ஜஸ்ட் நுணுக்கி மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக போடுறதுனா கூட போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வடைக்கு அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் நம்ம அரைக்கணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா திக்காக வரும். அதுவும் இல்லாமல் நம்ம எண்ணெயில் போடும்போது நமக்கு வடை பிடிக்கிறதுக்கு வரும். அதே மாதிரி நிறைய எண்ணெயும் குடிக்காது. ஸோ இதுக்கு உளுந்தும் உப்பு மட்டும் போட்டு ஆட்டி எடுத்துக்கிறோம். ஒருவேளை வந்து அரைக்கலைன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணியை ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். மாவு எந்தளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் நம்ம எடுக்கணும். ஒருவேளை அரைப்படலை ஒழுங்கா அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா லைட்டாக அரிசி மாவு கலந்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப அரிசி மாவு போட்டுட்டோனாலும் நமக்கு டேஸ்ட் வந்து மாறி போயிடும். இப்போது இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போது இந்த மிளகுத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி. நீங்கள் வந்து இஞ்சி அண்ட் ஆனியன் வந்து சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அதை ரெண்டத்தையும் நீங்கள் விட்டுட்டு மித்ததெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் வந்து நான் க்ரன்ச்சினஸ்க்காக கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். நம்ம வந்து எண்ணெய் வந்து சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், போட்ட உடனே மேலே வருது. ஸோ எண்ணெய் நல்லா பதமாக காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வடை தட்டிடலாம். ஃபஸ்ட்டு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வடையை உருட்டுங்க. வடை மாவு வந்து கையில் ஒட்டுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து இதில் ரெடி பண்ணி போடுங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் போடுறேன். நீங்கள் இன்னும் பெருசாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். பெருசாக போட்டிங்கன்னா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இல்லைனா நடுவில் மாவாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. நான் வந்து இந்த சைஸே போதும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். இப்போது நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. நம்ம ஒரு சைடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதனால் அடுத்த சைடு திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே வெந்து நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த வடையை வந்து யூஸ்வலாக தேங்காய் சட்னி இல்லைனா வந்து சாம்பார் கூட வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட சுவையான கிறிஸ்பியான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.